அண்ணா சுவிட்சை போடுங்கண்ணே. ஆ ஏங்க அட லைட் எரியுது. அப்படியே ஆரன் அடிச்சு பாரு சங்கரு. லைட்டை டிம்மு டிப் அடிச்சு ஆன் ஆஃப் பண்ணி திரும்ப திரும்ப போட்டு பாரியா? ஆ சரிண்ணா. இனிமே நீ மலரை பார்க்கும் போதெல்லாம், மலர் உன் பக்கத்தில் வரும்போதெல்லாம் உன்னை சுற்றி லைட் எரியும். கிளிங் கிளிங்னு மணி அடிக்கும். முடியெல்லாம் அப்படியே எதிர்காத்துல பறக்கிற மாதிரி பறக்கும். வெற்றி வெற்றி என்ன மயிலு? எவ்வளவு நேரம் தான் வெற்றி வெற்றின்னு கூப்பிடுறது? என்ன பகல்லே ட்ரீமா? அப்படிலாம் இல்ல மயிலு. லைட் எரிஞ்சது, ஹார்ன் அடிச்சது, ஐயா வேற வயலின். என்னடா நான் ஏதோ கேக்குறேன், நீ ஏதோ லைட்டு ஹார்னு வயலின்னு ஏதோ உளறிட்டு இருக்க. அது ஒண்ணு இல்ல மயிலு, சும்மாதான். உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. ஆமா. அதுக்கும் ஆமா தானா? சுத்தம். அம்மா என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எல்லாம் உங்க ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து பண்ணதா? அதானே எங்க பொழப்பா போச்சு. பஞ்சாயத்தா? என்னாச்சு? நேரடியா விஷயத்துக்கே வர. வீட்டுக்கு போய் பேசிட்டு இருந்த. ஐயா உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர சொன்னாரு. அவர்கிட்ட சரின்னு சொல்லிட்டு என்கிட்ட வரலன்னு சொல்றா. இனிமே தினம் நான் கொண்டு வந்து உனக்கு சாப்பாடு கொடுக்கணுமாமா. இவ வரமாட்டாளாமா. ஏன் என்னாச்சு? பின்ன என்னடா, சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா அத நீ சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்? அவ உனக்கு ரசம் சோறும் துவையலும் கொண்டு வந்து கொடுத்துருக்கா. நீ என்னடானா ராத்திரி சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவலும் சூப்பர்னு சொன்னியாவே. என்னடா லந்தா உனக்கு? வேகாத வெயில்ல நடந்து வந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா அத நீ சாப்பிடாம என்னடா பண்ண? ஆஹா, அவங்க கொண்டு வந்து கொடுத்தது ரச சாதமா? சொதப்பீட்டியடா வெற்றி. கேக்குறேன்ல, நேத்து இவ கொண்டு வந்து கொடுத்த சாப்பாட நீ சாப்பிட்டியா இல்லையா? என்னடா? அது வந்து சாப்பிடல. ஏன் சாப்பிடல? சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை மயிலு. சாப்பிடலான்னு எடுத்தப்போ டிஃபன் பாக்ஸ் கீழே விழுந்துருச்சு. சாப்பாடெல்லாம் கொட்டிருச்சு.
இவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னு சரியா கவனிக்கல, அதான் அப்படி சொன்னேன். சாரிங்க. முதல்ல நீங்க சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தீங்க. அதை நான் சாப்பிடலன்னு சொன்னா உங்க மனசு கஷ்டப்படும்னு தான் பொய் சொன்னேன். சாரிங்க. இப்ப போதுமா தாயி? என்ன நடந்துச்சுன்னு இப்பவாது தெரியுதா? சும்மா நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காத. இனிமே நீ ஆச்சு இவனாச்சு, என்ன ஆளை விடுங்க, நான் வரேன். சாரிங்க. பரவாயில்ல, இது வாங்கிக்கோங்க. எனக்காக தினமும் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து கொடுக்குறீங்க. தேங்க்ஸ். நான் வரேன். பணம் கம்மியாக இருக்கு. 65,000 ரூபாயில இருக்கணும். 45 ரூபா தான் இருக்கு. மீது 20,000 ரூபாய் எங்க? இந்திரா, 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 ஏ இந்திரா. வரேங்க. என்னங்க, ஏன் கத்திட்டு இருக்கீங்க? பீரோல இருந்து ஏதும் பணங்கன்னு அடிச்சியா? ஆமாங்க, காலையில பூக்காரிக்கு கொடுக்க 200 ரூபாய் எடுத்தங்க. ஏண்டி, நான் 20,000 கம்மியா இருக்குன்னு சொல்லி நான் கேட்டுக்கிருக்கேன். நீ 200 பத்தி பேசிக்கிருக்க. ஏங்க, அம்புட்டு பணத்தை நான் எங்க எடுக்க போறேன்? நீங்க கொடுத்தீங்கன்னா கொண்டு போய் வைப்பேன், கேட்டீங்கன்னா எடுத்துட்டு வந்து கொடுப்பேன். அவ்வளவுதாங்க எனக்கு தெரியும். அன்னைக்கு நான் உங்ககிட்ட கொண்டு வந்து 35,000 கொடுத்தல. ஆமாங்க, கொடுத்தீங்க. ஏற்கனவே பீரோவுல 30,000 ரூபாய் இருந்துச்சுல. இருந்துச்சாங்க. அப்படி ஏறி உச்சுன்னு தெரியும். ஏண்டே, நான் உங்ககிட்ட கேட்டா நீ திருப்பி ஏட்ட கேப்பியா? ஆமாங்க, இருந்துச்சு. நான் கொடுத்த 35,000 ஏற்கனவே இருந்த 30,000 சேர்த்து 65,000 ஆச்சா? ஆச்சுங்க. பீரோவுல 45,000 தான் இருக்கு. மீதி 20,000 எங்க? எங்கடின்னு என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படிங்க தெரியும்? நீங்க அப்படியே வந்து கரெக்டா குடுக்கற மாதிரி கேக்குறீங்க. போன மாசம் இப்படித்தான் ஒத்த கடை மூர்த்திக்கு 50,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலா 60,000 கொடுத்துட்டு 10,000 எங்கடின்னு என்கிட்டயே கேட்டீங்க. அவர் ஏதோ நல்லவரா இருக்க போய் தான் மறுநாள் அவரே கொண்டு வந்து கொடுத்தாரு. ஆனா அதே மாதிரி எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்களா? நீங்க யார்கிட்ட கொடுத்தீங்களோ? ஏட்டா பூசாரி ஐயா, நான் யார்கிட்டயும் பணம் கொடுக்க சொன்னேன்? இல்லைங்களா ஐயா. நம்ம வேற யாருக்காவது பணம் கொடுத்தோமா? யாருக்கும் இல்லைங்களா ஐயா. இல்ல இந்திரா, வேற யாருக்காவது பணம் கொடுத்த மாதிரி ஞாபகம் இல்லையே.
அப்ப போய் கார்ல எதுவும் வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. எங்கேயாவது வச்சுட்டு வந்து ஏன் உசுரை வாங்க வேண்டியது. டேய் பூசாரி, கார்ல பணம் எடுக்க போய் பாட்டு வாடா. சரிங்க. சும்மா எங்கேயாவது வச்சுட்டு வந்து வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை குத்தம் சொல்றது. சரிதா விடு, எங்கன்னு கேட்கத்தானே செஞ்சேன். என்னமோ நீ எடுத்தது மாதிரி நான் வந்து உன்னை குத்தம் சொன்ன மாதிரி நீ சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயா என்னடா இருந்துச்சா? இல்லைங்க ஐயா. இல்லையா? ஒருவேளை பூசாரி ஏதாவது எடுத்துருப்பானோ? சச்சா இருக்காது. 20 வருஷம் நம்பிக்கை கூடயே இருக்கான். ஒரு 100 ரூபா வேணுமா நம்ம தான் கேட்டு விடுமா? அவனை நம்பி ₹1,00,000 கொடுத்தாலும் சேர்க்க வேண்டியது சரியா செத்துருவேன். அப்பையெல்லாம் எடுக்காது, இப்பயும் எடுப்பேன். எங்கே வச்சிருப்போம்? ஐயா துரை, அவசரப்பட்டு அண்டாக்குள்ள கைய விட்டா கூட போகாதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அமைதியா உக்காந்து யோசனை பண்ணி பாரு. அப்பதானே வேற யாருக்காவது கொடுத்துருக்கியா இல்ல வேற எங்கேயாவது வச்சிருக்கியான்னு ஞாபகத்துக்கு வரும். சரிம்மா, சரித்தா நீங்க எல்லாரும் போங்க, நான் பாத்துக்கிறேன். எங்க கொடுத்தோம்? எங்க கொடுக்கலையே, வீட்டிலையா வச்சுருவான். அக்கா, பணத்தை நீ தானே எடுத்த? ஏய், என்னடி உளர்ற? நான் ஏன் நம்ம வீட்ல பணத்தை எடுக்க போறேன்? பொய் சொல்லாத. இன்னைக்கு காலையில பீரோல இருந்த பணத்தை எடுத்ததை நான் பார்த்தேன். சரியில்லக்கா, ஏதோ தப்பு பண்ற. அன்னைக்கு அப்படிதான் நீ செயினை வச்சுக்கிட்டு தொலைஞ்சு போச்சுன்னு வீட்ல போய் சொல்ற. இப்படிலாம் பண்ற? தேனு, அப்பா கிட்ட எதுவும் சொல்லிடாத. அப்பா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு தேனு. அதேதான்க்கா நானும் சொல்றேன். அப்பா உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. அத நீ இப்படியெல்லாம் பண்ணி கெடுத்துக்காத. நீ எதுக்கு பணம் எடுத்தன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதை இத்தோட நிறுத்திக்கோ. இன்னொரு தடவை இப்படி பண்ணன நானே அப்பா கிட்ட சொல்லிடுவேன். அண்ணா வரேண்ணே. சரியா தம்பி, பூ வாங்கிக்க தம்பி. இல்லைம்மா வேணாம். வாங்கிங்க தம்பி, மழை வேற வர மாதிரி இருக்கு. வியாபாரம் ஆகுமான்னு தெரியல. வேண்டாம்மா. காலையில இருந்து வியாபாரமே ஆகல தம்பி. இந்த பூ வித்தாதான் சாப்பாடு. நீங்க வாங்கினா உதவியா இருக்கும்.
பொண்டாட்டி பூ வாங்கிட்டு போய் கொடுப்பா, ரொம்ப சந்தோஷப்படும். வெற்றி, புதுசா கல்யாணம் ஆனவன் தானே நீ? தலை நிறைய பூ வச்சுக்கிற மாதிரி பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு போய் குடியா. புருஷன் பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தா பொண்டாட்டி அம்புட்டு சந்தோஷப்படுவாங்கயா. சரிங்கண்ணே. பூ எவ்வளோம்மா? 100 பூ 10 ரூபா தம்பி. ஒரு 1000 பூ கொடுங்க. ஆத்தாடி, திரும்பதுக்கு 7.5 கூட்டிக்கிட்டு வாங்குறது தான் வாங்குறோம், எல்லாத்துக்கும் சேர்த்தியே வாங்கிடுவோம். அம்மா 2000 பூவா கொடுத்துருங்க. சரிங்க தம்பி. இந்தாங்கம்மா. இந்தாங்க தம்பி, நான் வரேன் தம்பி. சரிங்க அண்ணே, போயிட்டு வரேண்ணே. வாயா வெற்றி. ஏமா பார்த்து வர மாட்டேன், கண்ணனை புடனையில வச்சிருக்க. நீயா? என்ன வெற்றி, அடிக்கடி உன் வழியிலையும் வாழ்க்கையிலையும் குறுக்க வந்துகிட்டே இருக்கேனா? ஆமாடி, நான் ஒரு அளவுக்கு தான் பார்ப்பேன், அதுக்கு மேல போச்சு அடிச்சு தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். என்ன அடிச்சு தூக்கிடுவியா வெற்றி? குறுக்க வர்றது தப்புன்னு தெரிஞ்சும் நீ வந்தன்னா எனக்கு அடிச்சு தூக்குறத தவிர வர வழி இல்லை. நைஸ் பஞ்ச். வண்டி ஏறி, நான் போகணும். இரு வெற்றி, ஏன் இவ்ளோ அவசரப்படுற? வேலை முடிஞ்சு வீட்டுக்கு தானே போற, மெதுவா போய்க்கலாம். என் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு போ. ஏய், உன் கூட எல்லாம் என்னால பேசிட்டு இருக்க முடியாதுடி, வடி உரி. பொண்டாட்டிய பார்க்க அவ்வளோ அவசரமா வெற்றி? வேலை முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போய் பொண்டாட்டிய பார்க்கணும் இல்ல வெற்றி? பொண்டாட்டிக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு போற போல. எப்படி வெற்றி, தலைக்கு மட்டுமா இல்ல கட்டெல்லாம் தூவி அப்படியே நீயும் பொண்டாட்டியும் ஜாலியா? பாய் முறை, இதுக்கு மேல ஏதாவது பேசணும் அடிச்சு பல்லையில நான் கழட்டிடுவேன். அடி வெற்றி அடி, அட அடி வெற்றி அடி. உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே இதுதான் வெற்றி. உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இனிமே நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி இருந்தாலும் உரிமைய விட்டு கொடுக்காம டீ போட்டு பேசுறதும் அடிச்சிருவேன்னு சொல்றதும் இருக்கே, ஐ லைக் இட். தெரியாம உங்களை டீ போட்டு பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. நீங்க உங்க வண்டி எடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேங்க. சரி, வண்டி எடுக்கிறேன். ஆனா நீ கொஞ்சம் இந்த பூவை எடுத்து எனக்கு வச்சு விட்டுட்டு போ. விளையாடாத அஞ்சலி, பேசாம போ. விளையாடல வெற்றி, நான் சீரியஸா தான் கேக்குறேன். எனக்கு தலையில இந்த பூவை வச்சு விட்டு போ. நான் பூ வச்சு வர்ற குடுப்பனதான் உனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு அஞ்சலி. அதனாலதான் வெற்றி நான் கேக்குறேன், வச்சு விடு. இந்த ஜென்மத்தில் அது உனக்கு கிடைக்காது அஞ்சலி. அடுத்த ஜென்மத்திலேயாவது உனக்கு கிடைக்கணும்னு அந்த ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கும். அடுத்த ஜென்மம் வரைக்கும்லாம் என்னால காத்துட்டு இருக்க முடியாது வெற்றி. எனக்கு வயசாகி நான் செத்து மறுபடியும் நான் பிறந்து வளர்ந்து ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் உன்னை தேடி கண்டுபிடிச்சு லவ் பண்ணி அப்பப்பப்பப்பா சொல்லும் போதே எனக்கு இவ்ளோ மூச்சு வாங்குதே. சத்தியமா அவ்வளோ நாள்ல என்னால காத்துட்டு இருக்க முடியாது வெற்றி. எனக்கு நீ இந்த ஜென்மத்திலேயே வேணும். என்னதான் நீ தலையில்லா நின்று தண்ணி குடிச்சாலும் நான் இல்லை.
என் முடி கூட உனக்கு கிடைக்காது அஞ்சலி. யோ என்னையாச்சு? அங்க பாரு பாண்டே, அது நம்ம வெற்றி தானே. ஆமாயா, வெற்றியே தான்.